வணக்கம் முத்துக்குமார். நம்ம தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுற அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி. எனக்கு சப்போர்ட்டிவாக இருக்கக்கூடிய அனைத்து நண்பர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி. இப்போ வந்து நம்ம அப்போலோ டயரில் வந்து எப்படி ட்ரேட் பண்ணலாம் அப்படின்றத வந்து ஒரு பேப்பர் ட்ரேடிங் பார்க்கலாம், ஒரு விர்ச்சுவல் ட்ரேடிங். இப்போ அப்போலோ டயர் பார்த்திங்கன்னா இன்றைக்கி நான் ஓப்பன் பண்ணியிருக்கேன் இந்த ஸ்டாக்கு. இதில் வந்து 262 ரூபா இப்போ கரண்ட்டாக இருக்குது. இதோட ஓப்பன் ப்ரைஸ் பார்த்திங்கன்னா 269.95, ஹை வந்து 269.95. ஓப்பனும் ஹையும் சேமாக இருக்குது. அப்போ இந்த ஸ்டாக் வந்து இன்றைக்கி இறங்கும்னு நம்ம காலையிலே டிசைட் பண்ணியிருப்போம் இல்லையா. ஸோ ஒவ்வொரு டிப்பில் எப்பப்பெல்லாம் ஏறிட்டு அது இறங்க ஆரம்பிக்குதோ அப்போல்லாம் வந்து நம்ம இதில் ட்ரேட் பண்ணலாம். கரெக்டுங்களா? அதாவது இது எப்படி பண்ண முடியும்னா, ஈக்விட்டியில் இன்ட்ராடே மட்டும்தான் பண்ண முடியும். ஏன்னா நம்ம செல்லிங் பண்ண போகிறோம். புரியுதுங்களா? செல்லிங் பண்ணுறதுக்கு தான் இந்த ஸ்டாக்கு ரெடியாக இருக்குது. அப்போது இதோடைய சார்ட் ஃபஸ்ட்டு நம்ம ஓப்பன் பண்ணிக்குவோம். இப்போ வந்துட்டு இதோட சார்ட் வந்து நான் ஓப்பன் பண்ணியிருக்கேன். ரெங்கோ சார்ட் ஓப்பன் பண்ணியிருக்கேன். ரெங்கோவில் வந்து நான் என்ன பண்ணியிருக்கேன்னா, இந்த இண்டிகேட்டர் சிம்பிள் இருக்கு இல்லையா, இந்த இடத்துல போயிட்டு போலிங்கர் பேண்டுன்னு டைப் பண்ணிங்கன்னா போலிங்கர் பேண்டோட இண்டிகேட்டர் வரும். அதை அப்ளை பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ என்ன பண்ணியிருக்கேன், ரெங்கோவும் அப்ளை பண்ணியிருக்கேன், போலிங்கர் பேண்டும் அப்ளை பண்ணியிருக்கேன். போலிங்கர் பேண்டில் உங்களுக்கு நல்லா தெரியும், போலிங்கர் பேண்டில் நடுவில் வர்றது வந்து சிம்பிள் மூவிங் ஆவரேஜ், எஸ்எம்ஏன்னு சொல்லுவாங்க. புரியுதுங்களா? வெறும் எஸ்எம்ஏ வச்சும் ட்ரேட் பண்ணுவாங்க. இந்த மேலே கீழே 2 பார் இல்லாமல் வெறும் எஸ்எம்ஏ வச்சும் நிறைய பேர் வந்து கேண்டில் ஸ்டிக்ஸில் ட்ரேட் பண்ணுவாங்க. அதாவது எஸ்எம்ஏவை கட் பண்ணால் செல்லிங்கு, எஸ்எம்ஏவை மேலே கட் பண்ணால் பையிங் அப்படின்ற மாதிரி ட்ரேட் பண்ணுவாங்க. ஆனால் அதோட அக்யூரசி லெவல் வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்கும். ஸோ அதனால் இப்போ நம்ம என்ன பண்ணுறோம், போலிங்கர் பேண்ட் அப்ளை பண்ணியிருக்கோம். இதில் சிம்பிள் மூவிங் ஆவரேஜும் இருக்கும். அதோட சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸு கண்டினியூஸாக வந்து பெண்டாய் வரும். நம்ம நார்மலாக சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் எப்படி பண்ணுவோம், ஒரு கோடு மாதிரி போடுவோம் இல்லையா. இது என்ன பண்ணுன்னா, லாஸ்ட்டாக இருக்கக்கூடிய 20 கேண்டில்ஸ்க்கு வந்து சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் மாதிரி ஒரு லைனாக மாற்றி போட்டுக்கிட்டே வரும். ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது இப்போ கரண்ட்டாக எப்படி இருக்குன்னு பார்ப்போம். காலையில் வந்து இன்றைக்கி ஓப்பன் ஆகிருக்கும் போது எத்தனை மணிக்கு ஓப்பன் ஆயிருக்குன்னா, 9:15 ஓப்பன் ஆகும்போது என்ன ஆயிருக்குன்னு பார்ப்போம். இறங்க ஆரம்பிச்சிருக்கு இந்த இடத்துல இருந்து. ஓகேங்களா? 27ஆம் தேதி கரெக்டாக ஒரு கோடு கீழே தெரியுது இல்லைங்களா, இந்த இடத்துல தெரியுது பாருங்கள், டேட்டு டைமிங்லாம் இந்த இடத்துல தெரியுது பாருங்கள். ஸோ இங்கேருந்து இறங்க ஆரம்பிச்சிட்டு ஒரு 2 கேண்டில் சும்மா போட்டுட்டு அதுக்கப்புறம் கம்ப்ளீட்டாக இன்றைக்கி இறங்கியிருக்கு. கிட்டத்தட்ட எவ்வளோ இறங்கியிருக்கு, 267லேருந்து 262 வரைக்கும் ஏறி இருக்குது. இப்போது இது காலையில் பார்த்திங்கன்னா 9:24க்கே இந்த கால் வந்திருக்கு. கிட்டத்தட்ட 10:15 வந்து ஃபுல்லாக இறங்கி முடிஞ்சிருச்சு. ஓகேங்களா? 9:28 9:30க்கெலாம் இறங்க ஆரம்பிச்சிருக்கு. 9:30க்கு இறங்கி நீங்கள் என்ட்ரி ஆனீங்கன்னா கூட 10:15 வந்து ஒரு நல்ல ப்ராஃபிட்டை பார்த்துட்டு வெளியே வந்திருக்கலாம். எப்படி ஓப்பனும் ஹையும் சேமாக இருக்கிற பட்சத்தில் நம்ம இந்த காலை எடுத்திருந்தோம்னா நமக்கு ப்ராஃபிட். இல்லை காலையிலேயே நீங்கள் வந்து 9:15க்கே எடுத்திருந்தீங்க அப்படின்னாலும் அதுவும் வந்து ப்ராஃபிட்டில் தான் போயிருக்கு. கிட்டத்தட்ட 9:15க்கு பார்த்தீங்கன்னா என்ன இருந்திருக்கு, 268 இருந்திருக்கு. அதுக்கப்புறம் 267 266 அந்த மாதிரி வந்திருக்கு. ஸோ காலையில் 9:35 9:15 இறங்கிருச்சு. அதுக்கப்புறம் என்ன ஆயிருக்குன்னு பார்த்தீங்கன்னா 9:35 வரைக்கும் மார்க்கெட்டு மூவ்மெண்ட்டே இல்லை. 15லேருந்து 10:15லேருந்து 10:35 20 நிமிஷம் வந்து இந்த ஒரே ஒரு பாக்ஸ் மட்டும்தான் போட்டிருக்கு. ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி வந்துட்டு இருக்கும்போது என்ன ஆயிருக்குன்னா, இப்போது அந்த போலிங்கர் பேண்டில் சிம்பிள் மூவிங் ஆவரேஜை கட் பண்ணிவிட்டு திருப்பியும் கீழே இறங்க ஆரம்பிச்சிருக்கு. திருப்பி கீழே இறங்க ஆரம்பிச்சுட்டு ஒரே ஒரு பாசிட்டிவ் கேண்டில் போட்டுட்டு திருப்பியும் வந்து டவுன் சைஸில் கேண்டில் இப்போ ஜென்ரேட் ஆகிட்டு இருக்கு. இந்த பிங்க் கலரில் வருது பார்த்தீங்களா, இது வந்து என்னென்னா இன்னும் டிசைட் ஆகலைன்னு அர்த்தம். அந்த கேண்டில் இப்போ மூவ் ஆகிட்டுருக்குன்னு அர்த்தம் அந்த கேண்டில். புரியுதுங்களா? இப்போ வந்துட்டு நான் அதை பார்த்துட்ருக்கேன். இந்த கேண்டில் தான் இப்போ நம்ம இருக்கோம். இன்னும் 1 நிமிஷம் வந்து நமக்கு கம்ப்ளீட் ஆகலை. ஸோ இப்போ இந்த கேண்டில் வந்து ஆனால் இன்றைக்கி நம்ம எதில் இருக்கோம், டவுன் ட்ரெண்டில் இருக்கோம். அப்போலோ டயரும் டவுன் ட்ரெண்டில் இருக்குது. அப்போலோ டயரும் செல்லிங் மட்டும்தான் பண்ண போகிறோம். அந்த மாதிரி ஒரு கண்டிஷனில் இருக்குது. இப்போது டைமிங் பார்த்திங்கன்னா 11:28 11:30 கிட்ட ஆகிடுச்சு. நான் நார்மலாக என்னுடைய முதல் வீடியோ அப்புறம் ஃபஸ்ட்டு என்னுடைய செட் ஆஃப் வீடியோஸ் பார்த்தவங்க எல்லாருக்குமே புரியும். காலையில் ஃபஸ்ட்டு 2 ஹவர்ஸ் வந்து மார்க்கெட் நல்ல ஒரு ஃப்ளக்சுவேஷன் இருக்கும். அந்த டைமில் இண்டிகேட்டர்ஸு அப்புறம் வந்துட்டு நீங்கள் என்ட்ரி ஆனீங்கன்னா ப்ரைஸ் ஏறுறது இறங்குறதுலாம் வந்து ஒரு நல்ல ப்ராஃபிட் கொடுக்குற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 12 மணிலேருந்து அந்த யூரோப் மார்க்கெட்டு ஓப்பன் ஆகி ஒரு 1/4 மணி நேரம் வரைக்கும் நடுவில் அந்த ஒரு 2 மணி நேரம் 3 மணி நேரம் மார்க்கெட் வந்து பெரிய மூவ்மெண்ட்டு கொடுக்காது. புரியுதுங்களா? அதாவது மார்க்கெட் அப்படியே அரைச்சிட்டே இருக்கும், அப்படியே சைடு வேலையே போய்கிட்டு இருக்கும். ஏற்றமும் இருக்காது, இறக்கமும் இருக்காது. காலையிலையும் அப்புறம் வந்து காலையில் ஓப்பன் பண்ணோடனே கொஞ்சம் நேரம் ஒரு 1 ஹவர் 1.5 ஹவர் சில நேரம் 2 மணி நேரம் கூட நல்லாயிருக்கும். அதே மாதிரி முடியறதுக்கு முன்னாடி ஒரு 2 மணி நேரமும் மார்க்கெட் நல்லாயிருக்கும். 1 மணிக்கு மேலே மார்க்கெட் நல்ல ஒரு நிலைமைக்கு வந்துடும். சில நாள் ரொம்ப ஃப்ளக்சுவேஷன் இருக்கிற அன்றைக்கும் நிறைய வேல்யூம்ஸ் மார்க்கெட்டுக்குள்ளே இருக்கிற அன்றைக்கி மட்டும் அன்றைக்கி டே ஃபுல்லாகவே வந்து மார்க்கெட் நல்லாயிருக்கும். சில நாள் மட்டும்தான் அந்த மாதிரி நல்லாயிருக்கும். ஸோ இப்போ வந்து
நமக்கு இந்த மாதிரி இப்போ வந்து கரெக்டாக 11:29 இப்போ கேண்டில் பார்த்தீங்கன்னா 11:29க்கான கேண்டில் தான் பார்த்துட்ருக்கோம். இப்போ இந்த நடுவில் வந்து இங்கே என்னென்ன கேண்டில் வந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ப்ரீவியஸ் கேண்டில் பார்த்தீங்கன்னா 11:21க்கு வந்திருக்கு. அடுத்த பாக்ஸே வந்து கேண்டில் கிடையாது இது, சாரி. இந்த பாக்ஸ் வந்து 11:21லேருந்து 11:23 2 நிமிஷம் ஆயிருக்கு. 11:23லேருந்து 11:29க்கு அடுத்த பாக்ஸ் வந்திருக்கு. ஸோ ஒரு பாக்ஸுக்கும் கிட்டத்தட்ட 6 நிமிஷம் 7 நிமிஷம் வந்து நமக்கு வந்துட்டுருக்கு. புரியுதுங்களா? ஸோ இப்போ வந்து மார்க்கெட் வந்து இந்த அப்போலோ டயரோட ஸ்டாக் வந்து இப்போது கொஞ்சம் ஐடியலாக தான் மூவ்மெண்ட் இருக்கும். புரியுதுங்களா? இருந்தாலும் இப்போ நம்ம வந்து என்ன பண்ண போகிறோம்னா, போலிங்கர் பேண்டை பேஸ் பண்ணி சும்மா ஒரு பேப்பர் ட்ரேடிங் தானே பண்ண போகிறோம், ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்க்கு தான் என்ன பண்ண போகிறோம். அதனால் என்ன பண்ணுறோம், இப்போ என்ன சிக்னல் வந்து பர்ஃபெக்டாக இருக்குன்றதை நம்ம பார்க்குறோம். இப்போ இந்த மாதிரி இருக்கும்போது நம்ம என்ன பண்ணுவோம்னா, இதை அதான் ஆக்சுவலாக இங்கே டச் பண்ணிவிட்டு மேலே போச்சுன்னா திருப்பி இங்கே போய் டச் பண்ணும். புரியுதுங்களா? 264 டச் பண்ணும். திருப்பி 264 டச் பண்ணிச்சுன்னா கீழே வரும். அப்படி தான் வந்து போலிங்கர் பேண்டில் சிக்னல்ஸ் எடுப்பாங்க சில பேர். அப்படி இல்லைனா இதை டச் பண்ணி மேலே போகும்போது மேலே போய்கிட்டே இருக்கும். இப்போ நம்ம என்ன பண்ணுவோம், டவுன் ட்ரெண்டுன்றனால நம்ம செல்லிங் தான் பண்ணணும். அதனால் என்ன பண்ணுவோம், பையிங்க்கு பண்ண வேணாம், செல்லிங்க்கான சுச்சுவேஷன் வரும்போது நம்ம பண்ணுவோம். அதுக்கு முன்னாடி நிஃப்டியோடது என்ன ஸ்டேட்டஸில் இருக்குன்றதை பார்த்துட்டு வந்துடுவோம். நிஃப்டியோட ஸ்டேட்டஸ் பார்த்திங்கன்னா -6.65 தான் இருக்குது. ஸோ மார்க்கெட் ரெக்கவர் அதாவது ஒரு மாதிரி சைடுவே மார்க்கெட் மாதிரி தான் தெரியுது. ஓகே, இதனால் நம்ம பேப்பர் ட்ரேட் தானே பண்ணுறோம், சும்மா பண்ணுவோம். இப்போ பிகினர்ஸ்க்குலாம் வந்து ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும். இப்போ வந்து என்ன பண்ணுவோம், நம்ம செல்லிங் போடுவோம் இந்த இடத்துல. ஓகே, கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸில் செல்லிங் போடுறோம். கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸ் என்ன, 262.90 இருக்குது. ஓகேங்களா? 262.90 இருக்குது. செல்லிங் போட்டுட்டோன்னு வச்சுக்கோங்க. ஓகேவா? இப்போ இது இறங்குனா நம்ம ப்ராஃபிட் புக் பண்ணலாம். ஓகேவா? செல்லிங் பண்ணியாச்சு. 262.90க்கு இந்த பாக்ஸில் நம்ம இந்த இடத்துல செல்லிங் பண்ணியிருக்கோன்னு வச்சுக்குவோம். சும்மா ஒரு இந்த ட்ரேடில் வந்து ஏதோ ஒரு விஷயம் நம்ம கற்றுக்குவோம். பிகினர்ஸ் வந்து ஓகே இப்படி தான் ட்ரேட் பண்ணுறாங்க அப்படின்றத வந்து ஓரளவுக்கு தெரிஞ்சுக்கிட்டோம். இப்போ வந்து நம்ம வெயிட் பண்ணணும். செல்லிங் பண்ணியிருக்கோம், வெயிட் பண்ணுவோம். ஒரு அட்லீஸ்ட் ஒரு 3 பாக்ஸாவது போடுற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணி தான் ஆகணும். ஒரு 3 மினிட்ஸ் வந்து நம்ம வெயிட் பண்ணி தான் ஆகணும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் வந்து போலிங்கர் பேண்டு போடும்போது சப்போர்ட்டுக்கு வந்து ஆர்எஸ்ஐ போடலாம். ஆர்எஸ்ஐலாம் போட்டிங்கன்னா என்ன ஆகும்னா நமக்கு தெரிஞ்சிடும், ஓரளவுக்கு வந்து நம்ம அக்யூரசி எடுக்க முடியும். இப்போ பாருங்கள், என்ன இருக்குது பாருங்கள், ஓவர் சோல்டை டச் பண்ணிவிட்டு மேலே வந்துக்கிட்டு இருக்குது. புரியுதுங்களா? ஆர்எஸ்ஐயில் பொறுத்தளவில் ஆப்போசிட் சைடு காமிச்சிக்கிட்டு இருக்குது, இன்னும் மேலே போகுன்ற மாதிரி. அப்போ நம்ம என்ன பண்ணியிருக்கோம், டவுனுக்கு இப்போ போட்டிருக்கோம். அப்போ இந்த சிக்னலில் என்னென்னா 50% தான் நமக்கு இந்த ஆர்எஸ்ஐலையும் நமக்கு வந்து சேமாக காமிச்சதுன்னா நமக்கு வந்து கொஞ்சம் நல்ல ஒரு ஐடியா கிடைக்கும். ஓகே, நம்ம பண்ணியிருக்கிறது ஒரு பக்கம் கரெக்டுன்னு. ஆனால் இப்போ ஆர்எஸ்ஐயில் வந்து கீழேருந்து மேலே போகிற மாதிரி தான் இருக்குது. ஆனாலும் மார்க்கெட்டு டவுனாக இருக்கிறதுனால மேபி திருப்பி கீழே இப்படியே போய்கிட்டே கூட இருக்கலாம். நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம கிட்டத்தட்ட ஒரு 5 நிமிஷத்துக்கு மேலே விட்டுட்டோம். இப்போ பார்த்தீங்கன்னா 11:29க்கு வந்த பாக்ஸு அடுத்த பாக்ஸ் இன்னும் வரவே இல்லை. புரியுதுங்களா? அந்த ப்ரைஸ்க்குள்ளேயே வந்து இன்னும் போய்கிட்டு இருக்குது. இன்னும் இதோட எண்டிங் ப்ரைஸில் தான் இருக்குது. கிட்டத்தட்ட மணி பார்த்தீங்கன்னா 11:42. ஸோ 13 நிமிஷமாக மூமெண்ட்டே இல்லை இந்த ஸ்டாக்கோட மூமெண்ட்டு. இதுதான் வந்து இந்த மிட் டைமில் நடக்கக்கூடிய அந்த 11:30க்கு மேலே மார்க்கெட் வந்து மோஸ்ட் ஆஃப் த டேஸ் இப்படி தான் இருக்கும். இது நான் என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸ்லேயே நான் தெரிஞ்சுக்கிட்டேன். நான் என்ன பண்ணுவேன்னா, இந்த மாதிரி சிக்னல்ஸ் வரும்போது காலையிலலாம் வாட்ச் பண்ணிகிட்டே இருப்பேன் மார்க்கெட்டை. நல்லா டவுன் ஆகிட்டுருக்கு, ஸோ கரெக்டாக நம்ம போட்டுடலாம். 11:30க்கு போடுவோம் பாருங்கள், அதுக்கப்புறம் மார்க்கெட் மூவ்மெண்ட்டே இருக்காது. என்ன பண்ணுறதுனே தெரியாது. 11:30லேருந்து 2:30க்குள்ளே நமக்கு பல்ஸ் எகிரிடும். ஸோ என்னென்னா அந்த மாதிரி நான் டெய்லி வாட்ச் பண்ணும்போது என்னென்னா இந்த 11:30க்கு மேலே நார்மலாகவே மார்க்கெட் மூவ்மெண்ட் இருக்க மாட்டேங்குது. ஸோ அதனால் வந்து இன்ட்ராடே பண்ணுறவங்க இந்த காலையில் வந்து ஃபஸ்ட்டு காலு 2வது காலையை வந்து முடிச்சுட்டு போயிட்டிங்கன்னா நல்லது. இப்போ கூட நம்மளுடைய சப்ஸ்கிரைபர் ஒருத்தர் எனக்கு கமெண்ட் பண்ணியிருந்தார், காலையிலேயே வந்து நான் ப்ராஃபிட் எடுத்துட்டேன் சார், கிளம்புறேன் சார்னு சொல்லிட்டீங்க. பாருங்களேன், நம்ம சப்ஸ்கிரைபர் யாருன்னா ராஜேஷ் எஸ் அப்படின்றவர் வந்து இப்போ போட்டிருக்காரு. ஹாய் முத்துனா, டுடே பிசிஜே 134க்கு வாங்கினேன், 140க்கு செல் பண்ணிட்டேன், நல்ல ப்ராஃபிட் பார்த்தேன், வெரி ஹாப்பி, தேங்க்யூ முத்து அப்படின்னு சொல்லி போட்டிருக்காரு பாருங்கள், ராஜேஷ் எஸ் அப்படின்றவர். நான் கங்க்ராட்ஸ் பண்ணி அவருக்கு ரிப்ளை பண்ணியிருக்கேன். ஸோ இந்த மாதிரி இவர் எத்தனை மணிக்கு போட்டிருக்காருன்னா கிட்டத்தட்ட 15 மினிட்ஸுக்கு முன்னாடி, ஆக்சுவலாக 15 மினிட்ஸ் கூட இல்லை, அதுக்கும் முன்னாடியே அவர் போட்டார். இருங்க நான் ரெஃப்ரெஷ் பண்ணியிருக்கேன், இப்போ எனக்கு டைமிங் வரும். கிட்டத்தட்ட 38 மினிட்ஸுக்காக அவர் போட்டிருக்காரு. அதாவது ஒரு 11 o'clock முன்னாடி ட்ரேடிங்கே முடிச்சிட்டார் அவர் ராஜேஷ்.
புரியுங்களா? ப்ராஃபிட் எடுத்துகிட்டு போயிட்டார். அந்த மாதிரி இன்ட்ராடே பண்ணுறவங்க காலையில் வந்து ஒரு 30 மினிட்ஸ்க்குள்ளே டிசிஷன் எடுத்து அடுத்து ஒரு 1 hour 1.5 hourக்குள்ளே முடிச்சிடணும். அப்போ தான் வந்து நமக்கு அக்யூரசி லெவல் அதிகமாக இருக்கும் அந்த டைமிங்கில். அதுக்கப்புறம் வந்துட்டு பார்த்திங்கன்னா அது குறைஞ்சிக்கிட்டே தான் வரும். ஸோ இப்போ இந்த ஸ்டாக்குக்கு நம்ம போயிடுவோம். என்ன கண்டிஷனில் இருக்குன்னு பார்ப்போம். இப்போ ஏறிட்டுருக்கு. நம்ம என்ன பண்ணோம், டவுன் சைடு போட்டோம் இல்லையா, இறங்குன்னு. ஆனால் பாருங்கள் ஏறிக்கிட்டு இருக்கு. ஓகே, ஸோ பாருங்கள் நமக்கு இப்போ எவ்வளோ 262 நம்ம செல்லிங் போட்டோம். 263 64 கிட்டத்தட்ட ஒரு அதில் ஒரு 20 பைசா, இதில் ஒரு 80 பைஸ் வந்து நம்ம லாஸில் இருக்கோம். அதாவது விர்ச்சுவல் ட்ரேட் வந்து லாஸில் இருக்குது, கம்மியாக இருக்குது. புரியுது? அப்போ என்ன பண்ணணும்னா, இந்த மாதிரி க்ரீன் இருக்கும்போது மேலே டச் பண்ணிவிட்டு திருப்பி ரிவர்ஸ் வரும்போது தான் நம்ம செல்லிங்கில் இறங்கணும். புரியுதுங்களா? செல்லிங் ஸ்டாக்காக இருந்தாலும் நம்ம வந்து இப்போது, ஆனால் நீங்கள் வெயிட் பண்ணி 3 மணி வரைக்கும் வெயிட் பண்ண போகிறீங்க அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் இந்த இடத்துல வாங்கினா மேபி இன்றைக்கி வாய்ப்பு வந்துடலாம். இல்லை ஸ்கேல்பிங் பண்ண போகிறேன், நான் ஒரு 1/2 hourக்குள்ளே இல்லை ஒரு 15 minutesக்குள்ளே ட்ரேடிங்கை க்ளோஸ் பண்ண போகிறேன்னா ஏற விட்டுட்டு அடுத்த டவுன் சிக்னல் வரும்போது நீங்கள் பையிங் பண்ணணும். இப்போ இந்த கேப்பில் வந்து நம்ம என்ன பண்ணுவோம், இதை பார்த்துருவோம். அதாவது நிஃப்டி வந்து மேபி ரெக்கவர் ஆகுதா இல்லையான்றதையும் தெரிஞ்சுக்குவோம். ரெக்கவர் ஆச்சுன்னா திருப்பி அப்படியே மேலே ஏற ஆரம்பிச்சிடும் இல்லையா நமக்கு, அதை நம்ம பார்த்துருவோம். ஓகே, இப்போ வந்து ரொம்ப நேரம் பிரேக்குக்கு அப்புறம் திருப்பியும் வந்துட்டு நம்ம அது என்ன ஆயிருக்குன்னு சொல்லிட்டு பார்க்குறோம். கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு 4 கேன் மேலே போயிட்டு இப்போ நம்ம இந்த இடத்துல பார்த்துருந்தோம் இல்லையா, 1129க்கு நம்ம வந்து செல்லிங் போட்டிருந்தோம். ஆக்சுவலாக என்ன ஆயிருக்குன்னா அதுக்கப்புறம் மேலே ஏறி போலிங்கர் பேண்டை டச் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் கீழே இறங்க ஆரம்பிச்சிருக்கு. அப்போ கரெக்ட் சிக்னல் எந்த இடத்துல, கரெக்டாக மேலே டச் பண்ணிவிட்டு, அதாவது ரெசிஸ்டன்ஸை போலிங்கர் பேண்டோட ரெசிஸ்டன்ஸை டச் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ரிவர்ஸ் வரும்போது தான் நம்ம செல்லிங் போடணும். அதுதான் கரெக்டான சிக்னல். கரெக்டாக இப்போ இந்த இடத்துல நம்ம செல்லிங் போட்டிருந்தோம்னா நமக்கு பர்ஃபெக்டாக வந்து இந்த 3 கேண்டலோட காசு நமக்கு கிடச்சிருக்கும். அதாவது 264 கிட்டத்தட்ட 263.24 வரைக்கும் இந்த 80 பைஸ் வந்து நமக்கு ப்ராஃபிட்டில் வந்துருக்கும். புரியுதுங்களா? ஸோ இந்த மாதிரி தான் வந்து நம்ம இன்ட்ராடேயில் வந்து ட்ரேட் பண்ண முடியும். இப்போ போலிங்கர் பேண்ட் எடுக்கிறோம்னா போலிங்கர் பேண்டில் வந்து எந்த இடத்துல கால்ஸ் எடுக்கணும்னு நமக்கு தெரிஞ்சிருக்கணும். எந்த இடத்துல கால்ஸ் எடுத்தால் அக்யூரசி வரும்ன்றது தெரிஞ்சிருக்கணும். மூவிங் ஆவரேஜ் எடுத்திங்கன்னா அது எப்படி யூஸ் பண்ணணுன்றது தெரிஞ்சிருக்கணும். ரென்கோ பண்ணுறீங்கன்னா அது எப்படி பண்ணணுன்றது தெரிஞ்சிருக்கணும். இல்லை அதே வந்து ரென்கோக்கு பதில் ஹிக்கினாசி எடுக்கிறீங்க அப்படின்னா ஹிக்கினாசியில் வந்து எந்த இடத்துல நமக்கு எடுத்தால் எந்த மாதிரி கேண்டில்ஸ் வரும்போது நமக்கு வருன்றதை நம்ம தெரிஞ்சிருக்கணும். ஸோ இதெல்லாம் தெரிஞ்சிருந்து நீங்கள் பண்ணிங்கன்னா மட்டும்தான் நம்மளால் வந்து அக்யூரசி லெவலில் இன்க்ரீஸ் பண்ண முடியும். ஓகேங்களா? ஒரு 10 கால் பண்ணோம்னா 3 கால் லாஸ் ஆகலாம், 7 கால் வந்து ப்ராஃபிட்டில் வரலாம். ஸோ இந்த வீடியோவில் உங்களுக்கு பயனுள்ள தகவல் கிடச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக லைக் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.